சுமார் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பரிணாமித்த காலம்தான் மீசோசைக் பீரியட். அந்த காலத்துல டைனோசர் தான் மிகப்பெரிய பிரெடக்டராக இருந்திருக்கு. ஆனா இந்த டைனோசர்களை மிரள வைக்கிற மிகப்பெரிய உயிரினங்கள்லாம் அந்த காலத்துல வாழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மேகத்தையே தொடக்கூடிய அளவுக்குள்ள உயிரினங்கள் ட்ரைசெராடாப்ஸ், டிப்ளோபோடஸ் போன்ற பல மிருகங்கள் பூமியை கையெடுத்த காலம். இதை பத்திலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டைனோசர் காலத்தில் வாழ்ந்த உயிரினங்களை பாக்குறதுக்கு முன்னாடி, டைனோசர்கள் பரிணாமிக்கிறதுக்கு முன்னாடியே சில மிகப்பெரிய ராசச்ச உயிரினங்கள் வாழ்ந்திருக்கு. இதுங்கள ஆத்ரோபோட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுங்கெல்லாம் விலங்குன்னு கூட சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இதுங்க எல்லாமே பூச்சிகள், புழுக்கள், சிலந்திகளாகத்தான் இருந்திருக்கு. ஆனா இதுங்க உருவத்துல மட்டும் விலங்குகள் மாதிரி மிகப்பெரிய சைஸ்ல இருந்தனால அந்த டைம்ல பூமியை இதுங்களே ஆட்சி செஞ்சிருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற இந்த உயிரினம் வானத்துல ஒரு சின்ன ஹெலிகாப்டர் பறந்தா எப்படி இருக்கும் அந்த சைஸ்ல இருக்கக்கூடிய உயிரினம் தான் மெகனோடான்னு சொல்லப்படுற இந்த ராசச்ச தட்டான். இது 3 இருந்து 4 அடி வரை இருக்கும்னு சொல்லப்படுது. வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் போதே நிலத்தில் இருக்கும் சிறிய தவளை, புழுக்கள் எல்லாம் வேட்டையாடி உண்ணக்கூடியதாக இருந்திருக்கு. இந்த பூச்சி இனங்கள் எல்லாம் இவ்வளவு பெருசா வாழ்ந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல இருந்த அதிகப்படியான ஆக்சிஜன் தான். இப்ப இருக்கிற ஆக்சிஜன் விட சுமார் 15% அதிகமாக இருந்திருக்கு. இதை பத்தி எல்லாம் போன வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. கிளமனோஸ்கார்பியஸ்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ராசச்ச தேல் வகையும் வாழ்ந்திருக்கு. இது நிலம் மற்றும் நீர் இரண்டிலையும் வாழக்கூடிய தன்மை கொண்டதாக இருந்திருக்கு. அதனால இதுக்கு நுரையீரலும் தண்ணீர்ல சுவாசிக்கக்கூடிய மீன்களை மாதிரி செதிகளும் இருந்திருக்கு. இது நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன சைஸ்ல எல்லாம் இல்லைங்க. 6 அடி மனிதனை புரட்டி போட்டு வேட்டையாடக்கூடிய சைஸ்ல இருந்திருக்கு. இந்த பூச்சி இனத்திலேயே நீர் நிலத்திலையும் மிகப்பெரிய வேட்டையாடியாக இருந்திருக்கு. இந்த ஆத்ரோபோஸ்னு சொல்லப்படுற இந்த உயிரினங்கள்லாம் மொத்தமா அழிஞ்ச பிறகுதான் மீசோசைக் பீரியட் ஸ்டார்ட் ஆகி இருக்கு. அதாவது டைனோசர் போன்ற மிகப்பெரிய ராசச்ச உயிரினங்கள் வாழ்ந்த காலம். இந்த காலகட்டத்துல வாழ்ந்த உயிரினங்களே மிகப்பெரிய பிரெடிக்டர்ஸா இந்த டைனோசர் தான் இருந்திருக்கு. ஆனா இந்த டைனோசர்களை மிரள வைக்க அளவுக்கு உயிரினங்கள்லாம் வாழ்ந்திருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற உயிரினம் சாஸ்கோசரஸ். டைனோசர் காலத்துல வாழ்ந்த ஒரு முதலை மாதிரியான உயிரினம் தான் இந்த சாஸ்கோசரஸ். இப்ப இருக்கிற முதலைகளை பார்த்தாலே அது கிட்ட போக நம்மலாம் அப்படி நடுங்குவோம். ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த சாஸ்கோரஸ் 40 அடி நீளமும் 10 டன் எடையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜெய்ஜாண்டிக் சைஸ்ல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிலத்திலையும் நீரிலையும் வாழக்கூடியதாக இருந்திருக்கு. ஆனா இந்த சாஸ்கோசரஸ் நீர்ல தான் இதோட ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கு. நிலத்துல இதோட ஆதிக்கம் கம்மியாகத்தான் இருந்திருக்கு. இப்ப ரீசெண்டா ஆப்பிரிக்கால இந்த உயிரினத்தோட மண்டையோட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 6 அடி நீளத்தோட நூற்றுக்கணக்கான பற்களோட இருந்திருக்கு. ஆனா இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இது சார்கோசரின் குட்டியோட மண்டையோடு தான். பட் இந்த உயிரினம் அது சாகர வரைக்கும் வளர்ந்து கொண்டேதான் இருக்குமாம். 1990களில் பவுல் செரினோ மற்றும் அவரோட குழு சேர்ந்து நிகரில் சாஸ்கோரஸோட முழு ஸ்கெலிட்டனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பதான் இத சூப்பர் குரோக்கடைல் என இந்த உலகமே அழைக்க ஆரம்பிச்சது. ஆனா இதை விட நீர் மற்றும் நிலம் இந்த இரண்டிலையுமே ராஜாவாக இருந்ததுதான் டைட்டனோபா. இப்ப பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய பாம்புனா அனகோடா தான். ஆனா இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 20 அடி தான். இந்த டைட்டனோபா 50 அடியில இருந்து 55 அடி வரை சுமார் 2 இருந்து 2 டன் எடை இருக்குமா. சதுப்பு நில காடுகள்ல வாழ்ந்த இந்த டைட்டனோபா அதிகமா முதலை, ராசச்ச சுறாக்கள் தான் வேட்டையாடி தன்னோட உணவாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு. இந்த டைட்டனோபா நீர்க்குள்ள வலம் வரப்ப ஒரு மிகப்பெரிய பஸ் நீர்க்குள்ள மூழ்கிற மாதிரி அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். இதோட உடல் அமைப்பு மலைப்பாம்பு மாதிரி. இதுக்கும் விஷம் கிடையாது. சோ இதுங்களும் தன்னோட இரையை இறுக்கியே சாகடிச்சிருமா. அது மட்டும் இல்லாம இதோட பற்களும் தாடைகளும் வச்சு சில நொடிகளிலே தன்னோட இரைகளை நொறுக்கி பீஸா ஆக்கிடும். ஆனா இந்த டைட்டனோபாவும் டைனோசரும் வேற வேற காலகட்டத்துல வாழ்ந்தாலும் டைனோசரை வேட்டையாடி முழுங்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த பாம்பு இனமா இருந்திருக்கு இந்த டைட்டனோபா. சரி, இந்த பாம்பு இருந்ததுக்கான ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, 2002ஆம் ஆண்டு கொலம்பியாவில் லா குவாகிரா என்ற பகுதியில் இந்த டைட்டனோபாவோட படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த கண்டுபிடிப்புக்கு பின்னர் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்பு இனம் இந்த டைட்டனோபா தான் விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்படியே இந்த டைட்டனோபா வாழ்ந்த காலத்திலிருந்து 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின் மீசோயிக் பீரியடுக்கு திரும்பி வந்தா டைனோசருக்கே டஃப் கொடுக்கிற ஒரு உயிரினம் இருந்துச்சு.
ஆனா இதுவும் டைனோசர் இனத்தை சேர்ந்ததுதான். இது 3 கொம்பு காண்டா மிருகம்னு சொல்லுவாங்க. இதோட பேர் ட்ரைசெராடாப்ஸ். ஆனா இது ஒரு வெஜிடேரியன் தான். இலைத்தலைகளை உண்ணு வாழக்கூடியதாக இருந்திருக்கு. இந்த ட்ரைசெராடாப்ஸ் பெரும்பாலும் கூட்டமாக வாழக்கூடியதாக இருந்தனால இதுங்களை கண்ட டீரெக்ஸே ஒரு செகண்ட்ல ஆடி போயிடும். ஏன்னா இதுங்க தலையில இருக்கிற கொம்பை வச்சு ஒரு குத்து குத்துனா எதிரில எப்பேற்பட்ட உயிரினமா இருந்தாலும் கிழிஞ்சுக்கிட்டு போயிடும். ஆனா இந்த ட்ரைசெராடாப்ஸ் தனியா இருக்கிறப்ப டீரெக்ஸ் வந்து அட்டாக் பண்ணா காட்டோட தலை சிறந்த பிரெடிக்டருக்கு ஒரு தலை சிறந்த டெஃபெண்டருக்கும் நடக்கிற சண்டையில டீரெக்ஸ் தான் வின் பண்ணும். ஏன்னா காட்டுக்கே ராஜானா சும்மாவா? இதை விட நம்ம டீரெக்ஸையே அண்ணாந்து பார்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு உயிரினம் இருந்துச்சு. அதுதான் டிப்ளோடஸ். நம்ம பூமியிலேயே 100 அடிக்கு மேல் நீளமா இருந்த ஒரு பிரம்மாண்டமான உயிரினம்னா அது இந்த டிப்ளோடஸ் தான். எடை மட்டும் சுமார் 15 to 18 டன் எடை. அதாவது ஒரு லாரி பிளஸ் பஸ் வெயிட் சேர்ந்தா எவ்வளவு எடை இருக்குமோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சைஸ்ல இருக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த டைனோசரோட கழுத்து மட்டும் 20 அடி வரை நீளம் இருக்கும். ஆனா இந்த டிப்ளோடஸ் இலைத்தலைகளை உண்ணக்கூடிய ஒரு தாவர உண்ணியாக தான் இருந்திருக்கு. ஆனா இதுங்க என்னதான் ஒரு தாவர உண்ணியா இருந்தாலும் இதுங்க கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு. இந்த டிப்ளோடஸ்க்கு 20 அடி சைஸ்ல மிகப்பெரிய வால் இருக்கு. அந்த வாலை வச்சு ஒரு அடி அடிச்சா டீரெக்ஸே ஒரு செகண்ட்ல தலை சுத்திடுனா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, இந்த டைனோசர் தனியா இருக்கிறப்ப அதோட கூட்டத்துக்கு சிக்னல் கொடுக்க இந்த வாலை வச்சு ஒரு சோனிக் பூம் மாதிரி சவுண்ட் கம்யூனிகேஷன் கொடுக்குமா. சுமார் 6 கோடி வருடங்களுக்கு முன்னாடி காட்டுல வாழ்ந்த ஒட்டுமொத்த உயிரினங்களையும் மிரட்டி காட்டுக்கே ராஜாவாக இருந்த டைனோசர் தாங்க நம்ம டீரெக்ஸ். 40 அடி நீளம், 20 அடி உயரம், 9 டன் வெயிட், வாய் முழுக்க கூர்மையான பற்கள் கொண்டிருந்த இந்த டீரெக்ஸை நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா பார்த்த இடத்திலேயே யூரின் போயிடுவீங்க. நம்ம மட்டும் இல்ல, அந்த காலத்துல வாழ்ந்த எந்த ஒரு உயிரினமும் இந்த டீரெக்ஸ் பக்கத்துக்குள்ள கூட வராது. காட்டுக்கே ராஜாவான இந்த டீரெக்ஸ் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல ரொம்பவே ஸ்பீடான, அதே சமயம் வேட்டையாடுல ரொம்பவே புத்திசாலியா இருந்திருக்கு. அதனால இது கண்ணுல படுற எந்த உயிரினத்தையும் வேட்டையாடாம விடாது. அது மட்டும் இல்லாம இது கடிக்கிற ஒரு கடியிலேயே கடி வாங்குறதோட சோழி முடிஞ்சிடும் தாங்க சொல்லணும். ஏன்னா இதோட பைட் ஃபோர்ஸ் 7 டன் வரைக்கும் இருக்குங்க. இதோட பைட் ஃபோர்ஸுக்கு ஏத்த மாதிரியே இதோட தாடையும் 60 ஷேர்ப்பான பற்களும் 20 சென்டிமீட்டர் நீளத்துல இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பைட் ஃபோர்ஸ் ஜெய்ஜாண்டிக்கான சைஸ் கொண்டிருந்தனால டீரெக்ஸ் அந்த காலத்துல ஒட்டுமொத்த பூமிக்கே ராஜாவாக இருந்திருக்கு. இந்த டீரெக்ஸே தொட முடியாத உயரத்துல அந்த காலத்துல வானத்துல ஒரு உயிரினம் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கு. அதோட பேர் குவாட்ஸெல்கோட்லஸ். டைனோசர் காலகட்டத்துல வாழ்ந்த மிகப்பெரிய பறவை இனம் தான் இந்த குவாட்ஸெல்கோட்லஸ். இது வானத்துல பறக்கிறத பார்க்க ஒரு பிரைவேட் ஜெட்டே நம்மள கிராஸ் பண்ணி போன மாதிரி இருக்கும். இதோட வெயிட் 300 to 500 கிலோ வரைக்கும் இருக்கும். அதுவும் இல்லாம இதுங்கெல்லாம் 1 மணி நேரத்துக்கு 140 கிலோமீட்டர் வேகத்துல பறக்க முடியுமா. நினைச்சு பாருங்க, 500 கிலோல ஒரு பறவை வானத்துல சிறகடிச்சு பறக்கிறத பார்த்தா எப்படி இருக்கும். நம்ம காலத்துல இந்த குவாட்ஸெல்கோட்லஸ் இருந்தா நம்மலாம் வீட்டை விட்டு வெளியிலேயே வர முடியாது. மீறியும் வந்தா நம்மள ஒரு பூச்சி மாதிரி லபக்குன்னு வாய்க்குள்ள போட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஃபைனலா டைனோசர் காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய உயிரினங்கள்லாம் மொத்தமா பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து இந்த டைனோசர் இனம் எப்படி பூமியில இருந்து அழிஞ்சது, அப்புறம் எப்படி பூமியில படிப்படியா மனித இனம் உருவானது, இதை பத்திலாம் அடுத்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். பார்ட் 4 வீடியோ வேணும்னா பார்ட் 3 வீடியோல கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.